அகம் அறிவோமா யூடியூப் சேனல் குழுவினருக்கு கோவிந்தராய் சுப்பிரமணியன் வணக்கம். கதை கேட்போமா பகுதியில் விக்ரமாதித்தன் கதை பகுதி 10. முந்தைய பதிவில் விக்ரமாதித்தனிடம் வேதாளம் சொன்ன 3 ரசிகத்தன்மை உள்ள இளைஞர்களை பற்றின கதையை பார்த்தோம். தன்னிடமிருந்து சென்ற வேதாளத்தை மீண்டும் விக்ரமாதித்தன் பிடித்து கொண்டு வரும்போது 5வது கதையாக ஞானி, வீரன், சூரன் ஆகியோரது கதையை பற்றி சொல்ல ஆரம்பித்தது. உஜ்ஜயினி அப்படிங்கிற ஒரு நகரத்தில் ஹரிசுவாமி அப்படிங்கிற ஒரு அந்தணன் வாழ்ந்து வந்தான். அந்த அந்தணன் அந்த நாட்டு அரசனான புண்ணியசேனன் அப்படிங்கிறவங்கிட்ட வேலை செஞ்சுக்கிட்டும் வந்தான். அந்த அந்தணன் குணத்திலையும் நடத்தையிலையும் சிறந்தவனாக இருந்ததுனால அரசங்கிட்ட அவருக்கு ரொம்ப மதிப்பு இருந்தது. அந்த அந்தணனுக்கு ஒரு மனைவியும் ஒரு மகனும் மகளும் இருந்தார்கள். மகன் பெயர் தேவசுவாமி. குணத்திலும் நடத்தையிலும் அவன் தந்தையைப் போலவே சிறந்தவனாக இருந்தான். மகளின் பெயர் சோமப்பிரபை. அவளும் சிறந்த அழகியாகவும் நல்ல அறிவுள்ளவளாகவும் இருந்தாள். அந்தணனோட மகளான சோமப்பிரபைக்கு கல்யாண வயது வந்ததும் அவளுக்கு மாப்பிள்ளை தேட ஆரம்பித்தார்கள். அப்போது சோமப்பிரபை தன்னுடைய தாயிடம், எனக்கு பார்க்கக்கூடிய மாப்பிள்ளை ஒன்று வீரம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் ஞானம் நிறைந்தவனாக இருக்க வேண்டும், அப்படியும் இல்லை என்றால் விஞ்ஞான அறிவு மேம்பட்டவனாகவும் இருக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களில் ஏதாவது ஒன்றில் வல்லவனாக இருக்கக்கூடியவனை எனக்கு கணவனாக நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று தன் தாயிடம் சோமப்பிரபை கூறிவிட்டார். தாய் சென்று தன் கணவனிடம் மகள் தன்னிடம் சொன்ன நிபந்தனையை தனது கணவனிடம் சென்று மனைவி சொன்னாள். இந்த நிபந்தனையை கேட்டதும் ஹரிசுவாமிக்கு ஒரே கவலையாக போய்விட்டது. இந்த 3 துறைகளில் பயின்றவனை கணவனாக கேட்டால் தேர்ந்தெடுக்கலாம். இதில் வல்லவனாக இருக்க வேண்டுமென்றால் எங்கு சென்று மாப்பிள்ளை தேடுவது என்று அவருக்கு பெருங்கவலையாக ஆகிவிட்டது. அந்த சமயத்தில் அரசு வேலையாக பக்கத்து நாட்டிற்கு ஹரிசுவாமி செல்ல நேர்ந்தது. அப்போது அங்கு ஹரிசுவாமியினுடைய பெண்ணின் அழகையும் அறிவையும் கேள்விப்பட்ட ஒரு அந்தணன் வந்து ஹரிசுவாமியை சந்தித்து, உங்களுடைய பெண்ணை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அதனால் உங்களுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன், எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்று கேட்டான். தன்னுடைய பெண் சொன்ன நிபந்தனைகளை அந்த இளைஞனிடம் ஹரிசுவாமி சொன்னதும் அந்த இளைஞன் சொன்னான், நான் விஞ்ஞானத்திலே மிகவும் தேர்ச்சி பெற்றவன், அதனால் உங்கள் பெண் சொன்ன நிபந்தனைக்கு தகுதியானவன் நான் தான் என்று கூறினான். நீ சொல்வதை நான் எப்படி நம்புவது என்று ஹரிசுவாமி கேட்க, அவன் அந்த இடத்திலேயே பல பொருட்களை சேகரித்து அதில் ஒரு பறக்கும் விமானத்தை தயார் செய்து ஹரிசுவாமியை அதில் ஏற்றிக்கொண்டு பறந்து அந்த நாட்டையே சுற்றி காண்பித்து திரும்ப சிறிது நேரத்திலேயே கொண்டு வந்து பழைய இடத்தில் விட்டுவிட்டான். இதை கண்டதும் ஹரிசுவாமிக்கு மிகவும் திருப்தி ஏற்பட்டது. அந்த இளைஞனிடம், என்னுடைய மகளை உனக்கே திருமணம் செய்து வைக்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்துவிட்டு, இன்றிலிருந்து 7வது நாள் திருமணத்தை வைத்து கொள்ளலாம் என்று நாளும் குறித்து சொல்லிவிட்டு அந்த ஊரிலிருந்து கிளம்பினார். இதே சமயத்தில் ஹரிசுவாமியின் மகனான தேவசுவாமியை உஜ்ஜயினி நகரத்திலேயே சூரன் என்ற ஒரு இளைஞன் சந்தித்தான். உன்னுடைய தங்கையை நான் திருமணம் செய்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன், அதனால் எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று தேவசுவாமியிடம் சூரன் கேட்டான். தேவசுவாமியும் தனது தங்கை சொன்ன 3 நிபந்தனைகளை சொல்லவும் உடனே அந்த சூரன் சொன்னான், நான் வில்வித்தையிலும் மல்யுத்தத்திலும் கத்தி சண்டையிலும் வாழ்வீச்சிலும் சிறந்த வீரன் என்று தேவசுவாமியிடம் கூறினான். பிறகு தான் பயிற்சி செய்த இடத்திற்கு தேவசுவாமியை கூட்டிக் கொண்டு போய் தன்னுடைய திறமைகளை எல்லாம் அவன் முன்னே நிரூபித்தான். இதனால் மகிழ்ச்சி அடைந்த தேவசுவாமி தன்னுடைய தங்கையை அவனுக்கு கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்துவிட்டு ஒரு ஜோசியரிடம் நாள் குறித்தான். அந்த ஜோசியரும் அவனது தந்தை
விஞ்ஞானத்திலே சிறப்புடையவனாக இருந்த அந்தண இளைஞனுக்கு எந்த தேதியை குறித்து கொடுத்தாரோ அதே தேதியையே குறித்து கொடுத்தார். இன்றிலிருந்து 7வது நாள் என்னுடைய வீட்டுக்கு வா என்று தேவசுவாமி அவனிடம் கூறிவிட்டு வந்துவிட்டான். அதே நாளில் சோமப்பிரபையின் தாயை ஞானி என்கிற 3ஆம் ஆனவன் சந்தித்து தங்களுடைய பெண்ணை எனக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கூறினான். தன்னுடைய பெண் சொன்ன 3 நிபந்தனைகளையும் ஞானி என்ற இளைஞனிடம் சொல்லவும் அவன் கூறினான், அம்மா, எனக்கு ஞானம் இருக்கிறது. ஒருவர் என்னிடம் நடந்தது, நடப்பது, நடக்கப் போவது பற்றிய கேள்விகளை கேட்டால் அதற்கான சரியான பதிலை என்னால் சொல்ல முடியும். அந்த அளவிற்கு எனக்கு ஞானம் உண்டு என்று சோமப்பிரபையின் தாயிடம் கூறினான். அவளும் அந்த இளைஞனுக்கு தன் மகளை திருமணம் செய்து முடித்து கொடுப்பதாக வாக்குறுதி அளித்துவிட்டு, இன்றிலிருந்து 7வது நாள் என் வீட்டிற்கு நீ வந்து பெண்ணை திருமணம் செய்து கொள் என்று வாக்குறுதி அளித்து விட்டாள். வெளியூர் சென்றிருந்த ஹரிசுவாமியும் தேவசுவாமியும் வீட்டிற்கு வந்தார்கள். வீட்டிலிருந்த மனைவியிடம் ஹரிசுவாமி தான் பார்த்த இளைஞனை பற்றி சொன்னான். அதுபோலவே தேவசுவாமியும் தனது தாய் தந்தையரிடம் தான் சந்தித்த இளைஞனை பற்றி சொன்னான். ஹரிசுவாமியின் மனைவியும் தான் சந்தித்த இளைஞனை பற்றி சொன்னதும் மூவருக்கும் இப்போது குழப்பம் ஏற்பட்டது. 3 பேருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறோம், என்ன நடக்கப் போகிறதோ என்று பதட்டத்துடன் இருந்தார்கள். இவர்கள் சொன்ன நாளும் வந்தது. 3 இளைஞர்களும் அந்த வீட்டிற்கு வந்தார்கள். இவர்களுக்கு என்ன பதில் சொல்வது என்று மூவரும் திகைத்து கொண்டிருந்த நேரத்தில் திடீரென சோமப்பிரபையை காணவில்லை. எல்லோரும் தேடினார்கள். கடைசியில் அவள் எங்கு இருக்கிறாள் என்பதை பற்றியே யாருக்கும் தெரியவில்லை. உடனே சோமப்பிரபையின் தாய் ஞானி என்பவனிடம் தனது மகள் எங்கிருக்கிறாள் என்று கண்டுபிடித்து சொல்ல முடியுமா என்று கேட்க, தனது ஞானத்தால் தெரிந்து கொண்டு ஒரு ராட்சசன் விந்திய மலை காட்டுப்பகுதியில் அவனுடைய இருப்பிடத்தில் உங்களுடைய மகளை கொண்டு போய் வைத்திருக்கிறான் என்ற தகவலை சொன்னதும், இங்கிருந்து நெடுந்தொலைவு இருக்கிறதே, எப்படி சென்று என் மகளை மீட்பது என்று தேவசுவாமி அழுது புலம்பினான். அப்போது தேவசுவாமியை சந்தித்த இளைஞன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அங்கு சீக்கிரமாக செல்வதற்கு நான் ஒரு பறக்கும் விமானத்தை தயார் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த பொருட்களை எல்லாம் கொண்டு ஒரு விமானத்தை தயார் செய்தான். அந்த விமானத்தில் ஹரிசுவாமியின் குடும்பத்தினரும் வீரன், சூரன், ஞானி மூவரும் ஏறிக்கொண்டு விந்திய மலையின் காட்டுப்பகுதியில் அந்த ராட்சசன் இருந்த இடத்தை அடைந்தார்கள். இவர்களை கண்டதும் ராட்சசன் மிகவும் கோபம் கொண்டு இவர்களை தாக்குவதற்காக பாய்ந்து வந்தான். அப்போது வீரன் தான் கொண்டு வந்திருந்த ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்தி அந்த ராட்சசனிடம் போர் செய்து கடைசியாக அவனை வெட்டி வீழ்த்தினான். அதன் பின்பு எல்லோரும் அந்த பறக்கும் விமானத்தில் மீண்டும் ஹரிசுவாமியின் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். இப்போது மீண்டும் சண்டை ஆரம்பித்தது. 3 இளைஞர்களும் தங்களுக்குத்தான் பெண்ணை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சண்டையிட்டு கொண்டார்கள். விஞ்ஞானி நான் இல்லாவிட்டால் எப்படி பறக்கும் விமானத்தில் சென்று அந்த இடத்தை அடைந்திருக்க முடியும்? ஆகவே நான் தான் சிறந்தவன், எனக்கு தங்களின் பெண்ணை திருமணம் செய்து வையுங்கள் என்று அவன் கூறினான். சோமப்பிரபை இருக்கும் இடத்தை நான் அறிந்து சொல்லாவிடில் எப்படி அந்த இடத்திற்கு சென்றிருப்பீர்கள்? அதனால் நானே சிறந்தவன், எனக்கு தங்கள் பெண்ணை திருமணம் செய்து வையுங்கள் என்று ஞானி என்பவன் சொன்னான். இருக்கும் இடத்தை அறிந்து சொன்னாலும், இருக்கும் இடத்திற்கு வேகமாக பயணித்து சென்றாலும் அந்த ராட்சசனை நான் தான் கொன்றேன். நான் கொல்லாவிட்டால் சோமப்பிரபை இங்கு கொண்டு வந்திருக்க முடியாது. ஆகவே எனக்குத்தான் சோமப்பிரபையை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சூரன் சொன்னான். இவர்கள் சொல்வதை கேட்டு மிகவும் குழம்பி போய் தேவசுவாமி இருந்தான். இந்த கதையை விக்ரமாதித்தனிடம் வேதாளம் சொல்லிவிட்டு, இந்த 3 இளைஞர்களில் சோமப்பிரபையை திருமணம் செய்து கொள்வதற்கு தகுதி உள்ளவன் யார் என்று விக்ரமாதித்தனிடம் வேதாளம் கேட்டது. இதுவரை தான் கடைபிடித்து வந்த மௌனத்தை கலைந்துவிட்டு விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கு பதில் சொன்னான். தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல்
வீரத்துடன் இராட்சசனிடம் சண்டை போட்டு இராட்சசனை கொன்றவனுக்கே சோமபிரபை உரியவள் என்று விக்ரமாதித்தன் கூறினான். வீரத்துக்கே காதல் உரியது. ஞானியும் விஞ்ஞானியும் வீரத்திற்கு உதவி புரிய வேண்டியவர்கள் என்ற சரியான பதிலை விக்ரமாதித்தன் கூறியதால் வேதாளம் விக்ரமாதித்தனிடமிருந்து பிரிந்து மீண்டும் சென்று முருங்கை மரத்தில் ஏறிக்கொண்டது. தன்னிடமிருந்து பிரிந்த வேதாளத்தை பிடிக்க மீண்டும் விக்ரமாதித்தன் பயணமானான். அடுத்ததாக விக்ரமாதித்தனிடம் வேதாளம் சொன்ன 6வது கதையான மதன சுந்தரி கதையை அடுத்த பதிவில் பார்ப்போம். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யவும்.